பைபிள் இதுதான் உலகத்துல அதிகமா கிடைக்கிற ஒரு புத்தகம். இருந்தாலும் இவ்ளோ பெரிய புக்க எப்படி படிக்கிறது, படிச்சா புரியுமா அப்படின்லாம் சிலர் யோசிக்கிறாங்க. நீங்களும் அப்படிதான் யோசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல நீங்க பைபிளை என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். முதல்ல தெளிவா திருத்தமா படிக்க எளிமையா இருக்கிற ஒரு மொழிபெயர்ப்பை தேர்ந்தெடுங்க. இப்ப பிரபலமா இருக்கிற சில பைபிள்கள் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மொழிபெயர்க்கப்பட்டது. அதுல இருக்கிற மொழி நட ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு பயன்படுத்துற மொழி நடையில ஒரு பைபிள் இருந்ததுன்னா அது படிக்க சுலபமா இருக்கும். உதாரணத்துக்கு புதிய உலக மொழிபெயர்ப்பு பைபிள் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப திருத்தமாவும் இருக்கு, படிக்க ரொம்ப சுலபமாவும் இருக்கு. ரெண்டாவது, எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணுங்க. முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். அப்படியும் செய்யலாம். ஆனா இத ஞாபகம் வச்சுக்கோங்க, 66 சின்ன புத்தகங்கள் ஒன்னா சேர்ந்ததுதான் பைபிள். சில புத்தகங்கள்ல சரித்திரம் இருக்கு, சிலதுல கவிதைகள், சிலதுல தரிசனங்கள், அப்புறம் தீர்க்க தரிசனங்கள். முதல் புத்தகத்துல ஆரம்பிச்சு வரிசையா படிக்கிறதுக்கு பதிலா சிலர் அவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கிற விஷயங்களை எடுத்து முதல்ல படிக்கிறாங்க. உங்களுக்கு கவிதைகள் பிடிக்குமா அப்படின்னா சங்கீத புத்தகத்தை படிங்க. அதுல அழகான பாடல்கள் இருக்கு, ஞானமான ஆலோசனைகளும் இருக்கு. இயேசுவோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா மார்க் புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்க. அது ரொம்ப சுருக்கமாவும் இருக்கும், விறுவிறுப்பாவும் இருக்கும். தினமும் ஒரு சில நிமிஷம் படிச்சீங்கன்னா போதும். மார்க் புத்தகத்தை 10 நாளுக்குள்ளேயே படிச்சு முடிச்சிடலாம். பைபிள் ஆடியோ கூட நீங்க கேட்கலாம். அது பைபிள் பதிவுகளை கண்ணு முன்னாடி கொண்டு வரும், புரிஞ்சுக்கவும் சுலபமா இருக்கும். அவர் எருசலேமுக்குள் போனபோது நகரத்தில் இருந்த எல்லாரும் பரபரப்பாகி, இவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த கூட்டத்தார், இவர்தான் முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசியான இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று சொன்னார்கள். உங்க மொழியில பைபிளுக்கு ஆடியோ இருந்துச்சுன்னா அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. எந்த நேரத்துல வேணா நீங்க அதை கேட்கலாம். உங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு பைபிள் தர பதில தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களா? அதுக்கு சில கருவிகளை நீங்க பயன்படுத்தலாம். அந்த மாதிரி கருவிகள் jw.org வெப்சைட்ல இருக்கு. உதாரணத்துக்கு பைபிள் போதனைகள்ன்ற பகுதியில உங்களுக்கு தேவையான வசனங்களும் குறிப்புகளும் இருக்கும். ஒருவேளை மன அழுத்தத்தை சமாளிக்கிறத பத்தி கூட நீங்க தேடி பார்க்கலாம். வாசிக்கிறதுக்கு எளிமையா இருக்கிற புதிய உலக மொழிபெயர்ப்பு பைபிளை நீங்க ஆன்லைன்ல படிக்கலாம், இல்ல டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம். நீங்க ஆராய்ச்சி செஞ்சு படிக்கிறதுக்கு உதவியா நிறைய அம்சங்கள் அதுல இருக்கு. இந்த பைபிள் நூத்துக்கணக்கான மொழிகள்ல கிடைக்குது. இது இலவசம் தான். நீங்க பைபிளை எப்படி படிக்க விரும்பினாலும் சரி, அதை படிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எல்லா காலத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் தேவையான ஆலோசனைகள் அதுல இருக்கு. வாழ்க்கையில நமக்கு வர முக்கியமான கேள்விகளுக்கு அதுல பதில் இருக்கு. பைபிளை படிக்கிறது சுவாரஸ்யமா இருக்கு, வாழ்க்கையை நல்லபடியா மாத்திக்கிறதுக்கு உதவி செய்யுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்களும் பைபிளை